ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஜீயர் திருவடிகளே சரணம். ஒரு இடத்துல சர்வான் அப்படின்னு பகுவசனம், இன்னொரு இடத்துல சர்வம்னு ஏகவசனம் எம்பெருமானார் கையாண்டிருக்காங்க. இது ஒரு இடத்துல பகுவசனம், ஒரு இடத்துல ஏன் ஏகவசனம் அப்படிங்கிறது அவங்களுக்கு அது அந்தந்த சமயங்களில் என்ன ஒரு பாவம் ஏற்படுறதோ அதுபடி இருக்கும். இப்போ பாசுரங்கள்லே ஆழ்வார் என் துணைவருக்கு உரைத்தி ஆகில் அப்படி என்னன்னு இருக்கும். சில இடத்துல எம் கிளிகாடு பூவை காடு அப்படின்னு இருக்கும். அது அந்த சமயத்தில் பாவம் தான் இதெல்லாம். ஒரு சமயத்தில் ஆழ்வாருக்கு தான் மட்டும் தோன்றுகிறது, ஒரு சமயத்தில் தன்னை கோஷ்டியாக பார்க்குறார், இன்னொன்று ஆத்மனி பகுவசனம்னு சொல்லுவார். நாமே பேசும்போது நாம் வந்தோம் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா, அது கௌரவமாக பெரியவர்கள் பேசும்போது அப்படி பேசுவாங்க. அப்படியும் இருக்கலாம். அதனால் அந்த இடத்துல ஏகவச்சனம் பகுவச்சனம் இல்லை, ஏகவச்சனத்திலேயே ஆத்மனி பகுவச்சனமாக வச்சுக்கலாம். அதனால் கௌரவமாக பேசுகிறதாகவும் வச்சுக்கலாம். அதெல்லாம் அந்தந்த சமயத்தில் இருக்கக்கூடிய பாவத்தை பொறுத்து, அவருக்கு என்ன அந்த நேரத்தில் எம்பெருமான் ஒரு அனுபவத்தை கொடுத்தாலும் அதுக்கேற்றது போல அவர் இந்த வார்த்தை பிரயோகம் இருக்கும். இந்த சரணம் சரணம் அந்த மாதிரி அந்த மாதிரி கிடையாது. ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம். ஜீயர் திருவடிகளே சரணம். கோயில் KOYIL என்னும் ஆப்பை கூகுள் பிளே ஸ்டோரில் இருந்தோ ஆப்பிள் ஆப் ஸ்டோரில் இருந்தோ டவுன்லோட் செய்து இது போன்ற சம்பிரதாய விஷயங்களை கேட்டு மகிழலாம். எங்கள் வலைத்தளம் koil.org KOYIL.org